லக்ஷ்மி ருத்ர தாண்டவத்தை ஆரம்பிச்சிட்டா. இன்னைக்கு ஒர்க்கு நடந்த மாதிரி தான். தனி மனுஷி என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அம்மா அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. நான் சொல்றது பொறுமையா கேளுங்க, அப்புறம் நிதானமா சண்டை போடுங்க. ஏமா எத்தனை வாட்டிமா சொல்றது? பிரச்சனை பண்றதுக்கு வந்திருக்கியா? வாயா வா. வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டா நான் பயந்து வீட்லயே உட்காந்துருவேன்னு நினைச்சியா? உங்க எல்லார் கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டிடுவேன். என்ன ஏமாத்தலாம்னு பாக்குறீங்களா? உங்க பிரச்சனை தான் என்ன? இது ஏன் இடம் சார். இங்க எந்த வேலையும் நடக்க கூடாது. அப்படி சொல்லுடி என் ராசாத்தி. உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விவரத்தையும் சொல்லியாச்சுமா. அவரும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாரு. நடுவுல பூந்து நீ என்ன கத்திட்டு இருக்க? அவர் யாரையா பர்மிஷன் கொடுக்கறதுக்கு? இது எங்க அப்பா எனக்கு சீதனமா கொடுத்தது. நான் தான் பர்மிஷன் கொடுக்கணும். அம்மா இங்க பாருங்க, சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்ல. நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. நீங்க நின்னுட்டு இருக்கிறது உங்க இடம் இல்ல, நாராயணன் சார் இடம். என்னையா கதை விடுறியா? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க வெயிட்டிங்ல போட்டிருக்கீங்களே அதே ஆட்டோல திரும்பி போய் டாக்குமெண்ட்டை சரி பாருங்க. நான் கை காட்டுற இடத்த பாக்குறீங்களா? அங்கே இருந்தா உங்க லேண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஆஹா, எப்படியாவது ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க போல இருக்க. எப்படி இதை தடுத்து நிறுத்துறது? என்னங்க உங்களுக்கு இன்னும் புரியலையா? உங்களுக்கு சொந்தமான லேண்ட்ல நான் எந்த வேலையும் பாக்கலீங்க. அது சரி, அங்கேயும் நீங்க கட்ட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அந்த இடமே எங்களுக்கு தேவையில்லைங்க. நாங்க எங்க கன்ஸ்ட்ரக்ஷனை இந்த லேண்டுக்குள்ளேயே கட்டி முடிக்கிற மாதிரி பிளானை மாத்தி போட்டோம். அதனால நீங்க என்ன பண்றீங்க, அந்த லேண்டை யாராவது விலை கேட்டாங்கன்னா தாராளமா உங்களுக்கு வித்துருங்க. இங்க என்னப்பா வேடிக்கை, வேலையை பாருங்க. நில்லுங்க. உங்க பேச்ச கேட்டு மோசம் போயிட்டேங்க நானு. என்னமா சொல்ற? என் இடத்துல வீடு கட்ட கூடாதுன்னு தடுத்து நிறுத்த போயிருந்தேன். அங்க இருக்கிறவன் என்னடானா, உன் இடத்துல ஒன்னும் வீடு கட்டல, நீ இந்த இடத்த வேற யாருக்கு வேணாலும் வித்துக்கன்னு சர்வ சாதாரணமா சொல்றான். நான் என்னங்கய்யா பண்றது? அப்ப இப்ப அங்க வேலை நடந்துகிட்டு இருக்கா? ஆமாண்ண, அங்க வேலை நடந்துகிட்டு தான் இருக்கு. என்ன இப்படி சொல்ற? வேலை நடக்க விடாம தடுத்து நிறுத்தல நீ? அந்த ஆளுதான் டாக்குமெண்ட் பிளான் அது இதுன்னு சொல்லி பயமுறுத்திட்டானா. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம உங்களை பாக்கிறதுக்காக ஓடி வந்தேன். அந்த இடத்தை நீங்க வாங்கிக்கங்க. 2 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்துருங்க. என்ன சொல்றீங்க? வேற எவனாவது ஏமாந்தவன் இருப்பான், அவன் தலையில கட்டு. யோ என்னையா பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? போன் சொல்றேன்ல, போடி வந்து. யோ நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரின்னு நினைச்சியா? வாடி போடிங்கிற. அங்க கோட்டை விட்டுட்டு இங்க வந்து பேசுற? என் கண்ணு முன்னால நிக்காத, போடி. ஐயோ என்னையா இது? நீ சொன்னதுனால தானே நான் அப்படி செஞ்சேன். ஒண்ணு சொல்லாம போறேன். இல்லையா கார்த்தி? எங்க வேலைக்கு போறீங்களா? ஆமா, என் வீடு இருக்க நிலைமை வேலைக்கு போற மாதிரி தான் இருக்கு. நீ வேற. தெரியும் கார்த்தி, இப்போ நீங்க ஆபீஸ்க்கு போற மனநிலையில இல்லைன்னு தெரியும். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பண்ணிடலாம் தான் ஆண்டியை பாக்குறதுக்காக உங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். வேணா ஸ்ரீநிதி, இப்ப நீ அம்மாவை பார்க்க வேண்டாம். ஏன் கார்த்தி? இப்பதான் அம்மாவோட பிரச்சனை. கோவத்துல கண்ணா பின்னான்னு திட்டாங்க. இப்ப நீ அம்மா கிட்ட போய் பேசினா நான் தான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக அனுப்பி வச்சிருக்கேன்னு நினைப்பாங்க. தேவையில்லாம உன்னை அவமானப்படுத்துவாங்க. பரவாயில்ல கார்த்தி, எனக்கு என்ன அவமானம் வந்தாலும் பரவாயில்ல. நான் ஆண்டியை போய் பார்க்க தான் போறேன். வேண்டாம் ஸ்ரீநிதி, சொன்னா கேளு. இப்படி எல்லாரும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டே இருந்தா ஆண்டிக்கு யார் தான் உண்மையை சொல்லி புரிய வைக்கிறது? நிறைய பேசிட்ட ஸ்ரீநிதி, ஆனா அம்மா எங்க பேச்சு கேட்கறதாவும் இல்ல, அவங்க மனசை மாத்திக்கிறதாவும் இல்ல. சரி கார்த்தி, நான் மறுபடியும் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்றேனே, அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன கார்த்தி சொல்லுங்க. சரி ஸ்ரீநிதி, போய் பேசி பாரு. உன் போனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரி கார்த்திக், நான் வரேன்.
ஆண்டி எப்படி இருக்கீங்க? ம் ஏதோ இருக்கேன். உள்ள வா, உட்காரு. ஆண்டி இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, இது பாரு, அட்வைஸ் பண்றேன்னு மட்டும் சொல்லாத. வேண்டாம், விட்டுடு. இது அட்வைஸ் இல்ல ஆண்டி. ஒரு அக்கறையில ஒரு சில விஷயங்களை சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த விஷயத்துல வேண்டாம். ஸ்ரீநிதி, வெளியில இருந்து பாக்குறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ஈஸியான விஷயமா தான் தோணும். விட்டு கொடுத்து போறதுனால எந்த கஷ்டமும் இல்லைன்னு தான் நினைக்கலாம். ஆனா சம்பந்தப்பட்ட எனக்கு தான் இதுல இருக்கிற வலியும் வேதனையும் புரியும். ஆண்டி எனக்கு உங்க வேதனை நிச்சயமா புரியுது ஆண்டி. இத்தனை வருஷ வாழ்க்கையும் அர்த்தம் இல்லாம போறதோட வலி என்னன்னு என்னால நல்லா உணர முடியுது. ஆனா அதே நேரத்துல நீங்களும் இன்னொரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். இதுல அங்கிள் மேல எந்த தப்பும் இல்ல ஆண்டி. அவரை நீங்க இப்படி தண்டிக்கிறது ரொம்ப தப்பு ஆண்டி. உங்க அர்த்தம் இல்லாத கோபத்தால எல்லாருமே நிம்மதி எழுந்து தவிச்சிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே உங்களால வேதனைப்பட்டு நிக்கணுமா? எல்லாரும் என்ன வேதனைப்படுத்தினாங்கல்ல, இப்ப நான் யார பத்தியும் கவலைப்படுறதா இல்ல. சரி, அனு ஆண்டி உங்களை என்ன வேதனைப்படுத்தினாங்க சொல்லுங்க ஆண்டி. நீங்க சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேக்குறீங்களே, அதனால அனு ஆண்டியும் பாதிக்கப்படுவாங்கன்னு நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப நீங்க ஆரம்பிச்சிருக்கிற இந்த பிரச்சனையால அனு ஆண்டிக்கு தேவையில்லாம இந்த உண்மை தெரிய போகுது. அவங்க மனசு வேதனைப்பட போகுது. அதத்தான் நீங்க விரும்புறீங்களா? ஆண்டி, உங்க கோவத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி பாருங்க. நீங்க அங்கிளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ப்ளீஸ் ஆண்டி, இந்த சொத்தை பிரிக்கிறதெல்லாம் வேண்டாமே. உனக்கு புரியல ஸ்ரீநிதி. நான் ஏமாந்த மாதிரி என் பசங்களும் ஏமாறக்கூடாதுன்னு தான் நான் சொத்து பிரிக்க சொல்றேன். இதுல உன் வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. நீங்க எல்லாரோட எதிர்காலத்துக்காகவும் தான் இப்படி மெனக்கெடுறீங்க. உங்களுக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக சொத்தை எல்லாம் பிரிச்சு உயில் எழுதி வைக்க சொல்லிடலாம். என்ன சொல்றீங்க? என்ன ஆண்டி? ம் சரி. சொல்லு பிரியா. அம்மா எங்க இருக்க? கடைக்கு போயிட்டு இருக்கேன். என்ன வேணும்? இல்ல, என் வாட்ச் ஸ்டாப்பா இருந்துருச்சு. பிரவுன் கலர்ல ஏதாவது ஸ்டாப் இருந்தா வாங்கிட்டு வாயேன். ம் வாங்கிட்டு வரேன், வை. ஹாய் பிரியா. அண்ணா வாங்கண்ணா. மஞ்சு உங்ககிட்ட புக் கலெக்ட் பண்ணிட்டு வர சொன்னா. ஐயோ மறந்தே போயிட்டேன். தேவையில்லாம உங்களுக்கு அழிச்சல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு என்ன? இன்ஃபேக்ட் பல்லவி அம்மாவையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். அம்மா ஷாப்பிங் போயிருக்காங்க. நீங்க உட்காருங்க, நான் புக் எடுத்துட்டு வரேன். ம்? அண்ணா அது யாருன்னு பாருங்களேன். அம்மா லைன்ல இருக்காங்க பிரியா. நீங்க பேசுங்க, நான் வரேன். ஹலோ கார்த்தி, பிரியா இருந்தா கூப்பிடு. ஆண்டி, நான் சந்தோஷ் பேசுறேன் ஆண்டி. எப்படி இருக்கீங்க? ஏன் இன்னும் உயிரோட இருக்கேன்னு கேக்குறியா? ஆண்டி போதும்,
இனிமே அப்படி என்ன கூப்பிடாத. உறவுன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடிக்கிட்டு நீ, மஞ்சு, நிவேதா யாரும் என் வீட்டுக்கு வராதீங்க. ஆண்டி, எங்க மேல என்ன கோபம் உங்களுக்கு? நாங்க எந்த தப்பும் பண்ணலையே. உங்க அப்பா மேல இருக்கிற கோவத்துல தான் நான் இப்படி எல்லாம் பேசுறேன். போதுமா? ஒரு நிமிஷம். என்னம்மா? பிரியா, ஏசி சர்வீஸ்ல இருந்து ஆள் வந்தாங்களா? இல்லையே. சரி, வந்தாங்கன்னா என் ரூம் டிராயர்ல செக் இருக்கு, மறக்காம எடுத்து கொடுத்துரு. ம் சரிம்மா. இந்தாங்க. தேங்க்ஸ். கிளம்புறேன் பிரியா. ம் சரிண்ணா. ஏய் சந்தோஷ், என்னாச்சு? வந்தோடனே ஓடுற? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, கண்ணில் தூசி. அம்மா ஏதாவது சொன்னாங்களா? சொல்லு சந்தோஷ். மறைக்காதீங்க. அம்மா எப்படி பேசுறது எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை, பழகின விஷயம்தான். ஆனா உங்களை என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. வேண்டாம், விட்டுரு. நான் கிளம்புறேண்ணா. நீ இப்ப சொல்லாம போனா பிரியா கண்டிப்பா அம்மா கிட்ட சண்டை போடுவா. அது வீட்டுக்கு வராத, நமக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லிட்டா நீ வருத்தப்பட்டு வராம இருந்துருவியா? திரும்ப திரும்ப வரணும். இந்த வீட்டுல உனக்கு உரிமை இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்லணும். இல்லைண்ணா, கோபம்தான் ஜாஸ்தியாகும், தேவையில்லாம பிரச்சனையும் வரும். எப்ப அம்மாக்கு உண்மை தெரிஞ்சதோ அப்பவே பிரச்சனை வந்தாச்சு. அம்மா சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்கண்ணா. சரி, யார் சொன்னா? ஆண்டி தானே. ஏன் அப்படி சொன்னீங்கன்னு நானே ஆண்டி கிட்ட நேர்ல வந்து கேட்கிறேன். ஓகே, கேளு. சரி, நான் கிளம்புறேன். சரி. அனு, நான் அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறேம்மா. சரிங்க. சரி, அப்புறம் மத்தியானம் மறந்துடாம மாத்திரை சாப்பிடு. ம் சரிங்க, ஜாகிரதையா போயிட்டு வாங்க. சரி. வா சந்தோஷ். என்னப்பா, ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஆமா. என்னடா, பல்லவி ஏதாவது திட்டினாடா? இல்லப்பா. போய் சொல்லாத சந்தோஷ். இல்லப்பா, நான் உண்மை தான் சொல்றேன். அவங்க வீட்லயே இல்லப்பா. பிரியா கிட்ட போய் மஞ்சு கேட்ட புக்கை வாங்கிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் உன் முகலாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஒன்றும் இல்லப்பா. யார் சந்தோஷ்? கார்த்தி அண்ணா. சொல்லுங்கண்ணா. எங்க இருக்கு சந்தோஷ்? வீட்டில் தானா? அம்மா திட்டினது எதையும் மனசுல வச்சுக்காத. இல்லைண்ணா. நீ பாட்டுக்கு மூட் அவுட் ஆகி வீட்டுக்கு போகாம எங்கேயா சுத்திட்டு போய் வந்தா ஃபோன் பண்ண. நான் மூட் அவுட்லாம் ஆகலண்ணா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகே, ஆஃபீஸ்க்கு வந்துரு, அங்க மீட் பண்ணலாம். சரிண்ணா, பை. உண்மையை சொல்லு சந்தோஷ். அது வந்துப்பா. டேய், கார்த்தி இந்த அளவுக்கு ஃபோன் பண்ணி அக்கறையா விசாரிக்கிறான்னா பல்லவி வீட்டில் ஏதோ நடந்திருக்கு. என்னன்னு சொல்லு. பல்லவி ஆண்டி வீட்டில் இல்லைன்னு நான் சொன்னது உண்மைதான்ப்பா. மங்கை ஒரு பாகன் கங்கையை தலையில் வைத்தான்,
நிறைவேற்ற நினைத்தால் தானாக ஒன்று நிகழ்ந்திடுதே. நிழல் ஒளி தோற்றங்களே நிலையில்லா மாற்றங்களே. கடல் வானம் நீல நிறஜாலமும் கரை மீறி மோதும் அலை தாளமும் சுகராக மேகங்கள் நம் வாழ்க்கையில் சங்கீதமாய் அனுபல்லவி.